ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தெய்வ செய்தியின் தலைப்பு, உன் தலையை நிமிர பண்ணுவார். உன் தலையை நிமிர பண்ணுவார். பிசாசு உங்களை கீழே தள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் இயேசு உங்களை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார், நிமிர செய்கிறவராய் இருக்கிறார். அதான் அவரோடு நம்ம நெருங்கி வாழ வேண்டும். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் தலையை கர்த்தர் நிமிர செய்தார். தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணுகிறவர். 2 காரியங்கள் முக்கியமானது. ஆண்டவர் தூக்கி விடுகிறவர், நிமிர செய்கிறவர். அதான் நம்முடைய ஆண்டவர். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், இருபத்தி 1வது வசனம், இவைகளை கவனிக்கும் பொழுது ஒரு அசுத்தாவி பிடித்த ஒருவனை தகப்பன் இயேசுவிடத்தில் அழைத்து வருகிறார். இயேசுவை கண்டவுடன் அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று? சிறு வயது முதற்கொண்டே இருக்கிறதுன்னு தகப்பன் சொல்கிறார். 22வது வசனத்தில், இவனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அப்போ பிசாசு இந்த வாலிபனை கொல்லும்படி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொண்டு இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அதான் நம்ம விழிப்பாய் இருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இயேசுடைய இரத்தத்துக்குள்ள மறைந்து இருக்க வேண்டும். இயேசுடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். நமக்கும் சத்துருடைய போராட்டங்கள் இருக்கிறது. நாம் பரலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்குக்குள்ள கிடக்கிறது. பிசாசின் உலகத்தில் நாம் இருக்கிறோம். எதிராளி ஒருவன் இருக்கிறான் என்கிற உணர்வோடு வாழும்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். எதிராளி ஒருவன் இருந்து கொண்டே இருக்கிறான். ஏன்? அழிப்பதற்கு. அவன் அழிக்கக்கூடியவன். அதனால தான் நம்ம இயேசுடைய இரத்தத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். இயேசுடைய இரத்தத்தை துதித்து கொண்டே இருக்கணும். இயேசுவின் இரத்தத்தை துதிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினால நம்ம சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயித்து விட முடியும்.
மார்க் 9:25 சொல்லுது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஊமையும் செவிடுமான ஆவியை துரத்துகிறார். என்ன பர்பஸுக்காக நம்ம உருவாக்கப்பட்டோமோ அந்த பர்பஸை, அந்த நோக்கத்தை அழித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் கெடுக்கிறவன் பிசாசு. நோக்கத்தை செய்ய விட மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய நோக்கத்தை செய்யாதபடி தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பான். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, அப்படி ஏமாற்றி விடுவான். அதான் ஊமையும் செவிடுமான ஆவி, பேச முடியாதபடி, காது கேட்க முடியாதபடி இந்த வாலிபனை செய்து விட்டான். அதனால தான் நம்ம இரத்தத்துக்குள்ள இருக்க வேண்டும், இரத்தத்துக்குள்ள மறைந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய இரத்தத்துக்குள்ள நம்ம காணப்படும் பொழுது இப்படிப்பட்ட பிசாசுகளை நம்ம ஜெயிக்க முடியும், ஜெயிக்க வேண்டும். இந்த இடத்துல இயேசு வந்தார். ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டுகிறார். சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கடித்து புறப்பட்டு போயிற்று. அந்த அசுத்த ஆவி அந்த வாலிபனை விட்டு புறப்பட்டு போய்விட்டது. செத்தவனை போல கிடந்தானா. ஆண்டவர் அவனை தூக்கிவிட்டார், கையை பிடித்து அவனை தூக்கிவிட்டார் என்று மார்க் 9:27 சொல்கிறது. அவன் கையை பிடித்து ஆண்டவர் தூக்கிவிட்டார். நம்ம ஆண்டவர் கையை பிடித்து தூக்குகிறவர். பிசாசு கீழே தள்ளுகிறவன். உன்னை அவன் கீழே தள்ளணும்னு தான் நினைப்பான். ஆனா இயேசு உன்னை தூக்கி விடுகிறவர், உன்னை தூக்கி உன்னை நிமிர செய்கிறவர். அதனால தான் நம்ம இயேசுவை தீவிரமாய் பற்றி கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தீவிரமாய் ஆண்டவரை, கர்த்தரை, இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். அனுதினமும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். திரும்ப திரும்ப கர்த்தரை குறித்த அறிவில் வளருங்கள். சத்தியத்தை அறிகிற அறிவில் வாழ்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், தீர்மானம் எடுங்கள். தேவனோடு நேரங்களை செலவு செய்ய வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும். விசேஷித்த விதமாய் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன்,
உன்னுடைய பர்பஸை கெடுக்கும்படி, நீ உலகத்தில் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை அழிக்கும்படி பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம இரத்தம் தெளிக்கப்பட்ட உணர்வோடு, இயேசுடைய இரத்தம் என்னை சுற்றிலும் இருக்கிறது என்கிற அந்த ஆழமான உணர்வோடு நம்ம செயல்படணும். ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 13:11 வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி, அசுத்தாவிகள், அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அசுத்தாவியின் வேலைகளை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால தான் வேதம் சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13:13 அதை சொல்கிறது. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறாள். கர்த்தர் நிமிர செய்கிறவர், மகிமை படுத்தும்படி, தேவனுக்கு மகிமையை கொடுக்கும்படி செய்கிறவர். எத்தனை வருஷம் அவளுக்கு போராட்டம்! 18 வருஷம். 18 வருஷம் சர்ச்சைக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாள். வருஷம் குனியா இருக்கிறார். யாரும் அதை பற்றி யோசிக்கவில்லை. யாரும் அந்த 18 வருஷ கூனியை கண்டு கொள்ளவில்லை. நம்ம ஆண்டவர் விடுதலையை கொடுக்கும்படி வந்தவர். இயேசு வாழ்வு கொடுக்கிறார். இயேசு வாழ்வு கொடுக்கிறவர். எல்லாரும் இவ கூனி கூனி என்று சொன்னார்கள். இயேசுதான் சொன்னார், இவளை பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்கிறது, பிசாசு உடைய கிரியை இருக்கிறது, பிசாசுடைய பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்கிறது. அது யாருக்குமே தெரியவில்லை. இயேசு அதை அறிந்திருந்தார். அதனால தான் நம்ம இயேசுவோடு உறவாட வேண்டும்.
எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் என்று தேவனை துதிக்கணும். என் குடும்பத்தை பாதுகாக்கும்படி, பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, எதிர்காலத்தை பாதுகாக்கும்படி கர்த்தர் சிந்தின அந்த இரத்தம், அதைத்தான் நம்ம நினைத்து நினைத்து துதிக்கணும். சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக தான் நம்ம தினந்தோறும் துதிக்க வேண்டும். இந்த பெண் சரீர பிரகாரமாக கூனியாய் இருக்கிறாள், நிமிர முடியாமல் இருந்தாள். இன்னும் பிசாசு இன்னைக்கு என்ன கிரியை செய்தானா, அநேகருடைய மனதளவில் கூனிகளாய் வைத்து விட்டான். சரீரத்தில் குணம் இல்லை, ஆனால் மனதளவில் கூனியாய் வைத்து விட்டான். அப்படின்னா நிமிர முடியவில்லை. இப்போ மைண்ட் செட் என்ன சொல்லுது? அவ்வளவுதான், இனி நம்ம நிமிர முடியாது. அந்த பெண் என்ன நினைத்திருப்பாள்? வாழ்க்கையில் இனி நிமிர்ந்து நடக்க முடியாது. இதைத்தான் அவ நினைத்து கொண்டிருக்கிறாள். நம்மால இனி வாழ முடியாது, நம்மால எழும்ப முடியாது, நம்மால நிமிர முடியாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அசுத்தாவிகள் கொடுக்கிறது. அசுத்தாவியினால போராட்டங்கள். இயேசுடைய இரத்தத்துக்குள்ள மறைந்து கொள். இனி அவ்வளவுதான் என்று நினைக்கும் பொழுது இரத்தத்துக்குள்ள மறைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இயேசுடைய இரத்தத்தை சொல்லும் பொழுது அவர் தலையை நிமிர செய்கிறார். என் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். அதான் விசுவாசிக்கணும். என்னுடைய குடும்பத்தின் தலையை நிமிர பண்ணுவார். என் பிள்ளைகளின் தலையை நிமிர பண்ணுவார். என் சந்ததியின் தலையை நிமிர பண்ணுவார். கட்டாயம் இயேசு நிமிர பண்ணுகிற தேவன். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நம்மால முடியாது, இனி நமக்கு வாழ்க்கை இல்லை. நாம் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டு விட்டார்கள். நமக்கு பாதுகாப்பாய் இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனால் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். இனி யார்தான் பாதுகாக்க போகிறது? இனி யார் நம்மை எழுப்ப போகிறது? இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன், இரத்தத்துக்குள் மறைந்து கொள். கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை நிமிர செய்வார். அப்போ கர்த்தர் நிமிர செய்வார்னா உங்களை அவர் வாழ வைப்பார், உங்களை உயர்த்துவார். எந்த ஆலயத்தில்
நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாலோ அதே ஆலயத்துக்குள் நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாய் மாற்றப்பட்டார். இயேசு கிறிஸ்து மாற்றுகிறவர். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவர். அதனால தான் இரத்தத்துக்குள்ள மறைந்து கொள். இயேசுடைய இரத்தம் பூசப்பட்ட வீட்டில் மறைந்து கொள். நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு உங்க மேல இயேசுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. அவரே தெளிச்சிட்டார். அன்றைக்கு வீட்டு தலைவர்கள் இரத்தத்தை தெளிக்கணும். ஒவ்வொரு குடும்ப தலைவன் ஓடி ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நம்ம எல்லாருடைய சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை நம்மேலே தெளித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட போதே நம் ஆவியில் இயேசுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு விட்டது. இந்த சத்தியங்களை தான் அறியணும், இந்த சத்தியங்களை தான் சொல்லணும். இயேசுடைய இரத்தம் உன் மேல தெளிக்கப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீர்கள். உங்களை கர்த்தர் நிமிர பண்ணுவார். இயேசுடைய இரத்தம் உங்களை உயர்த்தும். அதான் இரத்தத்தை பற்றிய விசுவாசம், அறிவு நமக்கு இருக்கணும். இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது ஆண்டவர் உன் தலையை நிமிர பண்ணுவார். பிசாசு கீழே தள்ளுகிறவன், இயேசு நிமிர பண்ணுகிறவர். இயேசு உன்னை தூக்கி விடுகிறவர். அவரோடு நெருங்கி வாழ வேண்டும். அவர் உறவில் நீங்க வாழ வாழ எப்படி எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்களுடைய தலை நிமிர செய்தாரோ, தம்மை தேடுகிறவர்களுடைய தலையையும் நிமிர செய்வார். அந்த 18 வருஷ கூனி கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வந்தார். கர்த்தரை தேடி வருகிறவர்களை அவர் நிமிர பண்ணுவார். தனி ஜெபத்தில் ஆண்டவரை தேடணும். ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை தேடணும். தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் நிமிர பண்ணுவார். என் குடும்பம் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. கர்த்தரை தேட தேட நிமிர வைப்பார். உன் தலை நிமிர்ந்திருக்கும். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நீங்க தலையை நிமிர பண்ணுகிறவர் அப்பா. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் பிசாசு பிடித்த அந்த வாலிபனை கொண்டு வந்த பொழுது நீ சுகப்படுத்தி சாத்தான் அவனை கீழே தள்ளனா, ஆனால் நீங்க கரம் பிடித்து அவனை தூக்கி விட்டீங்கப்பா, நிமிர வைத்தீங்க. ஏசப்பா, நீங்க தூக்குகிறவராய் இருக்கிறீங்க. யார் யார் சாத்தானால பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து விட்டோம் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீ தூக்கி விடுகிற தேவன் அப்பா. தூக்கி விடுங்க.
லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 வருஷ கூனியை நீங்கள் தொட்டு நிமிர வைத்தீங்கப்பா. உங்களை தேடுகிற, உங்கள் பிரசன்னத்துக்கு வருகிற எங்களை அப்பா நீங்கள் விடுவித்து தூக்கி விடுகிற தேவன், தலை நிமிர செய்கிற தேவன். தலையை நிமிர வைங்க. யார் தலை கீழே கவிழ்ந்த நிலையில் இருக்கிறதோ அந்த தலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிமிரட்டும். மனதளவில் கூனியாய் இருக்கிறவர்கள், ஆண்டவரே கர்த்தர் நீங்க விடுதலை கொடுத்து நிமிர செய்யுங்க. உங்க வல்லமைக்குள்ள தாழ்த்துகிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.